ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே உன்னை நெருங்கி பின்தொடர்ந்து வந்து துரத்திக்கிட்டு இருக்க எல்லா பிரச்சனைகளையும் துன்பங்களையும் துரத்தி அடிச்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை செய்ய போகிறேன். எந்த விஷயம் ஆபத்தாகவும் பிரச்சனையாகவும் மாறி உன்னை அலைக்கழிக்குதோ, உன்னை விடாமல் துரத்துதோ, அது எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக தான் என் வாக்குகளை கேட்க சொன்னேன் என் செல்லமே. இந்த சாயப்பா மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. ரொம்ப நாளா நீ எது நடக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தியோ அதைத்தான் இப்போ உனக்கு நல்லபடியா நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். இத்தனை நாளா நீ வருத்தப்பட்டதே போதும். இனி எல்லாமே மகிழ்ச்சியாக மனநிறைவாக நடக்கும்படி நான் செய்ய போறேன். உன் கஷ்டங்களை தீர்ப்பதற்காகவே உன் வீடு தேடி வந்த சாயப்பா இப்போது உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றி காட்டுவேன். இனி எல்லாமே உனக்கு வெற்றியாக வந்து சேரும். நீயும் மகிழ்ச்சியாக மன நிம்மதியோடு வாழப்போற. என் உதவி வேணும்னு நீ எப்போது என்னை நாடி வந்தாலும் அடுத்த நிமிஷமே இந்த சாயப்பா உனக்கான உதவியை செய்து முடிப்பேன் என் செல்லமே. நான் உனக்கு துணையா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாதே. நீ எங்க இருந்தாலும் என்ன செஞ்சாலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கு நல்லதை நடத்தி முடிப்பேன். உன் வாழ்க்கைய நீ என்னிடம் ஒப்படைத்து இருக்கிறாய் அல்லவா? இனிமே உன் எண்ணம் போல எல்லாமே உனக்கு சரியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உனக்கு கொடுப்பது இறைவன் என்பதை நீ உணர்ந்து கொள். உன் வாழ்க்கையில நடப்பது அனைத்தும் எந்த குறையுமற்ற நிறைவான நிம்மதியான விஷயமாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். எல்லாத்தையும் இழந்தாலும் நீ நம்பிக்கையோடு இருந்தீனா இந்த சாயப்பா கண்டிப்பாக உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுப்பேன். ஏன்னா நம்பிக்கை மட்டும்தான் வெற்றி பெறுவதற்கான ஆதாரமாகவும் அடையாளமாகவும் இருக்குது என் செல்லமே. எப்போது நீ உண்மையான பாதையில நேர்மையா வாழணும்னு நினைச்சியோ அப்போதே என்னையும் என் அருளையும் நீ பரிசாக பெற்றுட்ட. நீ நினைத்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தோட நான் நடத்தி முடிக்கிறேன். கூடிய சீக்கிரம் இப்போது உன்னை விடாமல் துரத்திக்கிட்டு இருக்க ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன்னை கை தூக்கி நிறுத்துவேன். நான் என்னதான் உன்னை சோதிச்சாலும் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கை முழுவதையும் நீ என்கிட்ட விட்டுட்டு நிம்மதியா இரு. உன் மனதில் இருக்கும் இருளை விரட்டி அடிச்சு உன் வாழ்க்கைக்கான ஒளியை நான் தர்றேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நீ நம்பிக்கையோட இருந்தீனா எல்லாத்தையும் கடந்து வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம். இதுவரைக்கும் தனியாக தானே போராடினாய். இப்போது என் துணையோடு நீ வாழ்க்கையில ஜெயிக்க போற. உன் மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் போராட்ட குணமும் இருக்கும்போது அது கண்டிப்பா உனக்கான வெற்றியை பெற்றுத்தரும். உன் வாழ்க்கையில இனிமே நீ செய்யற எல்லா முயற்சிகளிலும் நீ எடுத்த முடிவுகளிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த சாயப்பா உனக்கான அதிர்ஷ்டத்தை அள்ளி தரப்போறேன். நீ செய்கிற செயல்களும் நீ எடுத்த முடிவுகளும் சறுக்குவதைப் போல தெரிஞ்சாலும் கடைசியில நீதான் வெற்றி பெறுவாய் என் செல்லமே. உன் லட்சியத்துல நீ ஜெயிக்கிறதுக்கு இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். நீ ஓய்வு எடுக்கணும், கொஞ்சம் பொறுமையா அமைதியா இருக்கணுன்றதுக்காக தான் சில விஷயங்களை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு இது ஏன் நடக்கல அது ஏன் நடக்கலன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன் மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்து. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில எல்லாமே நன்மைகளாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். அமைதியோட ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீனா உன்னுடைய வாழ்க்கை சூழல்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான முன்னேற்றத்தை நான் கொடுத்துருவேன். உனக்குள் இருந்து நீ எதை செய்தாலும் நம்பிக்கையோடு தொடங்கினாலும் அது எல்லா வகையிலும் உனக்கு வெற்றியாக வந்து சேரும். உன் வாழ்க்கையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளால உன் குடும்பத்துல பிரச்சனை இருக்குது எனக்கு தெரியும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக உன் வாழ்க்கை துணையை நீ தொலைச்சிடாத. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போக பழகு. எக்காரணம் கொண்டும் குடும்பத்துக்குள்ள சந்தேகம் வரவே கூடாது என் செல்லமே. நீங்க 2 பேருமே ரொம்ப நல்லவங்க தான். இருந்தாலும் ஒருவருக்கொருவர் இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுதான் உங்கள் வாழ்க்கையில ஒரு பிளவையும் பிரச்சனையையும் கொடுத்துருக்கு. அதை சரி செய்ய இந்த சாயப்பா வந்துட்டேன் அல்லவா? இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ என்னவோ சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்னு எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு யோசிக்கிற. ஆனா நீ சந்தோஷமா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும்ன்றத யாரும் நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா அதுக்காக நீ வருத்தப்படாத. இந்த சாயப்பா உனக்கு துணையா இருந்து உன் மனதில் உள்ள கவலைகளை விரட்டி அடிச்சு உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தருவேன். வாழ்க்கையில
எப்போதும் பிரச்சனைகளோட எதிர்த்து போராடிக்கிட்டே இருந்தா அது தீர்வை கொடுத்துடாது. சில பிரச்சனைகளை அதன் போக்கிலேயே போய் அப்படியே விட்டுடணும். பிரச்சனைகளை இழுத்து பிடிச்சிக்கிட்டு அதை தீர்க்கணும்னு முயற்சி செஞ்சினா இன்னும் இன்னும் அது பெருசாதான் இருக்குமே தவிர அது சரியாகணும்னா அதை அதன் போக்கில் அப்படியே விட்டுடணும். நீ பொறுமையா இருந்தீனா இந்த சாயப்பாவே உன் வாழ்க்கையில நீ நினைச்ச அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். நீ நினைப்பது நல்லதாக இருக்கும் பட்சத்தில் உன் எண்ணத்துக்கு ஏற்றாற் போல வண்ணமயமான அழகான வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன். உன் மனசில் இருக்கும் எதிர்மறை சிந்தனைகளை எல்லாம் அகற்றி நேர்மறை எண்ணங்களை உனக்குள்ள வளர்த்துக்கோ. நடக்குமோ நடக்காதோன்னு நீ மனசுல சந்தேகப்படும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன். தேவையற்ற மன கலக்கமோ குழப்பமோ உனக்கு வேண்டாம் என் செல்லமே. உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் கர்ம வினைகளை முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரேன். உன் வாழ்க்கை இனி பிரகாசமாக இருக்கும்படி இந்த சாயப்பா செய்ய போறேன். உன் உயிருக்கு மேலாக நீ எந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என் மேல வச்சிருக்க தூய்மையான பக்தி தான் என் மனசையும் குளிர வச்சிருச்சு. என்னை வணங்கக்கூடிய உனக்கு எந்த குறையும் இனிமே வரவிட மாட்டேன். நீ எப்போதும் தைரியமாக இரு. எதுக்கெடுத்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. எந்த துன்பம் உன்னை நோக்கி வந்தாலும் அது கண்டிப்பா நொறுங்கி பொடிப்படியாக ஆகிவிடும். நீ எப்போதும் மகிழ்ச்சியோட மன நிம்மதியோட வாழ தயாராகு. இந்த சாயப்பா உனக்கு இன்பம் தரும் இனிய விஷயங்களை உன் வாழ்க்கையில நடத்தி கொடுக்கிறேன் செல்லமே. நீயாகவே உன் மனசுல அதையும் இதையும் நினைச்சு குழம்பிக்கிட்டே இருக்க வேணாம். எப்போதும் நீ எதிர்பார்த்தது போலவே எல்லாம் நடக்கணும்னு நினைக்காத. சில விஷயங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன மாறி நடந்தாலும் உடனே ஏமாந்து போயிட்டேன்னு குழம்பி தவிக்காம அதை ஏற்றுக்கொள்ள தயாராகு. உன் வாழ்க்கை கூடிய சீக்கிரம் மாறதான் போகுது. இப்போது உனக்கு இருக்கும் பிரச்சனைகளை கண்டு நீ பயப்படாம அமைதியா இருந்தாலே எல்லாத்தையும் உனக்கு சாதகமா நான் மாத்தி காட்டுவேன். உன் வாழ்க்கையில நீ பொறுமையாக இருந்ததின் பலனாக தான் உனக்கான பொக்கிஷமான வாழ்க்கையை அமைச்சு தரப்போறேன். நீ எதிர்பார்க்கிற நல்ல முடிவுகள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். இதுவரைக்கும் பலமுறை தோல்வியை பார்த்த உனக்கு இப்போது வெற்றியை மிகப்பெரிய அளவுல கொடுக்க தயாராயிட்டேன். கண்டிப்பா உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி பெறத்தான் போற. உன் நம்பிக்கை உன்னை வெல்லும் என் செல்லமே. உன்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல விஷயங்களையும் இந்த சாயப்பா நானே நடத்தி தரப்போறேன். நீ ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோட சோர்ந்து போகாம முயற்சி செய். எது நடந்தாலும் உன் நம்பிக்கையை கைவிட்ட வேணா. உறுதியான மனசு உனக்குள்ள இருந்தாலே இந்த உலகத்தின் எந்த நிகழ்வும் உன்னை பாதிக்காத அளவுக்கு நீ ஜெயிக்க முடியும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக உன் கூட இருக்கும்போது நீ நம்பிக்கையோட முயற்சி செய். கடந்த காலத்தை நினைச்சு கலக்கமோ எதிர்காலத்தை நினைச்சு பயமோ இல்லாம நிகழ்காலத்துல மனசை வச்சு மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய். என்னை வணங்கும் உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் பிரச்சனைகளும் ஆபத்துகளும் துயரங்களும் விலகி உனக்கு நல்ல நேரம் உருவாகும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் யாரையும் அலட்சியமா நினைக்காத. இந்த உலகத்துல யாரோட வாழ்க்கை எப்போ மாறும்னு எப்படி மாறும்னு யாராலையும் சொல்ல முடியாது. உன் வாழ்க்கையும் நிச்சயம் உயர்ந்ததாக அழகானதாக மாறும்.